மீன ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. மீன ராசினா என்னங்க? மீன் சின்னம் இல்லையா? மீன் தண்ணியில் இருக்குது சரிங்களா? அதுக்கு தாகம் எடுக்குதா, அது அழுகுதா, அது சிரிக்குதா, அதனோட உணர்ச்சிகளை வெளிக்காட்ட முடியாமல் ஒரு வாழ்க்கையை எப்போவுமே வாழ்ந்துட்டுருக்கு இல்லையா? அதே போல தாங்க மீன ராசிக்காரர்களும் தன்னோட உணர்ச்சிகளை வெளிக்காட்ட முடியாத அளவுக்கு தான் ஒரு மாதிரி எல்லாத்தையும் மறைச்சி வச்சு நம்ம வாழ வேண்டியதாக இருக்குது. காரணம், நம்மளுடைய கஷ்ட நஷ்டங்களை வெளியே சொன்னால் யாருமே தாங்க மாட்டாங்க. அதாவது தன்னோட குடும்ப பாரத்தை வெளியே காட்டாமல் தன்னோட குடும்பத்தாருக்கு நல்லது கெட்டதை பார்த்து பக்குவமாக செஞ்சிட்ருப்பீங்க. ஆனால் உள்ளுக்குள்ள உங்களுக்கு ரத்த கிணறே ஓடிக்கிட்டு இருக்குங்க. ரத்த கண்ணீர் தான் வடிச்சுக்கிட்டு இருப்பீங்க. வெளியில் இருக்கவங்களுக்கு ஆமாம் அவங்களுக்கு என்ன, அழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா என்ன, நல்ல ஜெகஜோதியாக இருக்காங்க, நீங்கள் சொல்கிறது உண்மைதான், ஜெகஜோதியாக தான் இருக்கோம், நாங்களே எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், உள்ளேயும் எரியுது வெளியிலையும் எரியுது அப்படிங்கிற அளவுக்கு எவ்வளவு தான் பிரச்சனையை நாங்களும் சமாளிக்கிறது கடவுளே. இதில் போதாத குறைக்கு சொந்த பந்தங்கள்லாம் வேற கட்டி எழுதுக்கிறாங்க. அசிங்கப்படுத்துறதுக்கும் அவமானப்படுத்துறதுக்கும் என்னோட உழைப்பை சுரண்டுறதுக்கும் இல்லையா மீன ராசிக்காரங்களை. ஸோ இப்படி நாளும் பொழுதும் நமக்கு எப்படி ஓடுது? கஷ்டத்துலேயும் நஷ்டத்துலேயும் கண்ணீர்லேயும் இப்படியே போகுது. இதில் எல்லாத்துக்கும் காரணமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, போங்கடா யாருமே தேவையில்லை இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கோபம் வெளிக்காட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சுங்க. இப்போ எல்லாரும் நம்மளை எப்படிங்க பார்க்குறாங்க? கோபக்காரங்களாக பார்க்குறாங்க, குணம் கெட்டவங்களா கூட பார்க்குறாங்க. ஆனால் நமக்கு மட்டும்தாங்க தெரியும், நமக்கும் ஆசை பாசங்கள் எல்லாமே இருக்குது. ஆனால் நமக்கு இவங்களை போல நடிக்க தெரியல. இருக்கிறது இருக்கிறபடி உள்ளதை உள்ளபடி வழிகாட்டுறதுனால மீனத்தை யாருக்குமே பிடிக்கிறது கிடையாது. சொல்லப்போனால் உயிருக்கும் மேலே குடும்பத்தை நேசிப்பாங்க. அப்பா அம்மா கூட பிறந்தவங்க அவங்களுக்காக என்ன வேணும்னா செய்ய துணிஞ்சவங்க. தன்னோட ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே தியாகம் செய்கிறதுக்கும் ரெடியாக தான் இருக்கீங்க. ஆனால் யாருமே உங்களை இது நாள் வரைக்கும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. இனி புரிஞ்சுக்கிறதுக்கும் வாய்ப்பு கிடையாது. இப்போ இங்கே என்னங்க பண்ணுறது? நான் இப்படியே கஷ்டப்பட்டுட்டுமா? என் தலையெழுத்து இவ்வளவு தானா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதுவும் கிடையாதுங்க. இத்தனை கஷ்டப்படக்கூடிய உங்களுக்கு எப்படிங்க நல்லது வராமல் போகும்? அதுவும் குருவை அதிபதியாக கொண்டவங்க நீங்கள். ஜோதிட ரீதியாக நாங்கள் என்ன சொல்லுவோன்னா, குரு காரகன், குரு பார்வைக்கு கோடி நன்மைன்னு சொல்லிக்கிட்டு இருக்குங்க. அவர் அதிபதியாக வச்சுக்கிட்டு உங்களுக்கு பலன் இல்லைன்னா எப்படிங்க? ஸோ இப்படி நான் சொன்னேன், இவ்வளவு நேரம் நீங்கள் படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே பலன் தரக்கூடிய வகையில் உங்களுக்கு இந்த நாள்லேருந்து நல்ல காலம் ஸ்டார்ட் ஆகுதுன்னே சொல்கிறேங்க. எப்படி சொல்கிறேன்? எங்களுக்கு என்னதாம்மா நல்லது நடக்க போகுது? வருத்தப்படாதீங்க. இப்போ நீங்கள் வருத்தப்பட்டு யோசிச்சா கூட இந்த பதிவை பார்த்து முடிக்கிறப்ப உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்துடுங்க. நடக்க போகிறத தான் நம்ம சொல்ல போகிறோம். இப்போ உங்களுக்கு யோகம் வேலை செய்யுதுன்னு நான் சொல்கிறேன். யோகம்னா என்னம்மா? 200 வருஷத்திற்கு பிறகு கேந்திர திருஷ்டி யோகம் மீனத்திற்கு தெய்வ பலத்தை கொண்டு சேர்க்குதுன்னு சொல்கிறேன். இந்த கேந்திர திருஷ்டி யோகம்னா ஃபஸ்ட்டு என்ன? அதாவது யோகத்தோட பார்வை. நவ கிரகங்களினோட தலைவன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் அவங்களுடைய அதிபதி மங்களக்காரகன் குரு பகவானும் நேருக்கு நேர் 90 டிகிரி பார்வையை பார்க்குறாங்க. ஸோ இதன் காரணமாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் உயிர்ப்பிக்கக்கூடிய யோகமாக இந்த கேந்திர திருஷ்டி யோகம் வேலை செய்யுதுங்க. இப்போ இதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். பொதுவாக மீன ராசிக்காரங்க அமைதியாக இருந்தீங்க. ஆனால் இப்போ பிரபஞ்சமே உங்களோட குரலை கேட்க போகுது. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை சாதிச்சு காட்ட போகிறீங்க. என்னெல்லாம் நினச்சிங்களோ அது எல்லாமே இப்போ அற்புதமாக வேலை செய்ய போகுது. அட இது நம்ம ராசிடா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. ஆழமான உற்சாகமூட்டக்கூடிய விளக்கத்தோட இந்த பதிவு உங்களுக்கு தொடங்குதுங்க.
உண்டுங்க. சத்தியமாக இந்த பதிவு உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கும், ஒரு தெம்பை கொடுக்கும். இப்போது சூரியன் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் இருக்கிறாரு. குரு 12ஆம் வீட்டில் கேந்திர பார்வையை செலுத்துகிறாரு. இது 90 டிகிரி பார்வையோட சேர்க்கைன்னு சொல்லிட்டேன். கேந்திர திருஷ்டி யோகம்னு சொல்லிட்டேன். திருஷ்டினா என்னன்னா கண் பார்வை, ஆனால் யோகமான பார்வை. நல்லவங்க பார்த்தா அது பார்வை, கெட்டவங்க பார்த்தா அது திருஷ்டி. ஓகேங்களா? திருஷ்டி அப்படின்னா பார்வை, கண் திருஷ்டி அப்படிங்கிறது கோளாறானவங்க பார்த்து செய்கிறது. இப்படி தாங்க நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் திருஷ்டி அப்படின்னாவே பார்வைன்னு தாங்க அர்த்தம். இது என்ன அப்படின்னா உங்களுக்கு மறைஞ்சிருக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை வெளிக்கொண்டு வர போகுது. இது வரைக்கும் சும்மா இருந்த நிலம் கூட இப்போ தங்கமாகுங்க. பழைய படத்தில் சிவாஜி சார் சொல்லுவாருங்க பார்த்தீங்களா, என் பையன் சம்பாதிச்சு கொடுத்த பணத்தில் ஊருக்கு வெளியே ஒரு வராண்டா இடம் வாங்கி போட்டிருக்கேன், அதில் போய் நான் பொழைச்சிக்குவேன் அப்படிவாரு. அந்த மாதிரி வறண்ட பூமியே நல்லவன் வாங்குறப்போ என்னவா மாறுச்சு, அவருக்கு வளம் கொளிக்கக்கூடியதாக மாறுச்சு இல்லையா? அதனால தான் முன்னேறி வர்றாங்க. அந்த மாதிரி தாங்க மீன ராசிக்காரங்க, நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு விஷயத்தில் முதலீடு பண்ணியிருப்பீங்க. அது இப்போது பல மடங்காக உங்கள் கை மேலே பலன் கொடுக்க போகுது. உங்ககிட்ட பணம் வாங்கியிருப்பாங்க, கொடுக்காம கூட விட்டுருப்பாங்க, அதை நீங்கள் கேட்டு பார்த்துட்டு கூட விட்டுருப்பீங்க. ஆனால் இப்போது வட்டியும் முதலுமா திருப்பி கொடுத்தா எப்படி இருக்கும்? இது நாள் வரைக்கும் இந்த யோகம் உங்களுக்கு எப்படி பலன் கொடுக்க போகுதுன்னு நான் சொல்கிறேங்க. தெளிவாக கேட்டுக்கோங்க. ஒருத்தர்கிட்ட பல லட்சம் கொடுத்துருக்கீங்க, அவங்கக்கிட்ட கேட்டு கேட்டு நீங்கள் சலிச்சு விட்டுட்டீங்க. அந்த பல லட்சம் அப்படிங்கிறது பல கோடியாக உங்கள் கைக்கு வந்தால் எப்படி இருக்கும்? வட்டியும் முதலுமா உங்கள் உழைப்புக்கேற்ற பலனோடு சேர்த்து தரக்கூடிய யோகம் தாங்க இந்த கேந்திர திருஷ்டி யோகம். இப்போ புரியுதுங்களா? மீனராசிக்காரங்க இது வரைக்கும் பட்ட கஷ்டம் என்ன? உங்களுடைய மறைந்த கனவுகளை நீங்களே பார்த்தீங்கன்னா கனவு கண்டிருப்பீங்க. அந்த கனவுகள் எல்லாமே கைவிட்டிருப்பீங்க. அந்த கனவுகள் எல்லாமே மறுபடியும் உயிர்ப்பிக்கக்கூடிய நேரம். எப்போ பார்த்தாலுமே கஷ்டப்பட்டிருப்பீங்க, மன அழுத்தத்தில் தான் இருந்திருப்பீங்க. நீங்கள் நம்பிக்கை வச்சவங்க எல்லாருமே உங்களை ஏமாற்றியிருப்பாங்க. உறவுகள் எல்லாரும் உங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ஒதுக்கி வச்சுருப்பாங்க. வேலை இருந்தும் நிம்மதி இல்லாமல் இருந்திருப்பீங்க. உடல் சோர்வாக இருந்திருப்பீங்க. ஆன்மீகத்தில் குழப்பமாக இருந்திருப்பீங்க. என் கடவுள் மேலே நம்பிக்கையே இல்லாமல் கூட இருந்திருக்கும். ஆனால் இப்போ சொல்கிறேங்க, இது எல்லாமே பிரபஞ்சத்தால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பயிற்சி தான். ஒரு பப்ளிக் எக்ஸாமுக்கு படிச்சுட்ருக்கோம், இல்லை ஏதோ அரசாங்க உத்தியோகத்திற்கு படிச்சுட்ருக்கோம். அந்த எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் நிறைய டெஸ்டெல்லாம் போட்டு பார்ப்போம் இல்லையா? ஸோ அந்த பயிற்சி நமக்கு என்ன பண்ணுது? வேலையை வாங்கி கொடுக்குது, உயர்ந்த பதவிகளை வாங்கி கொடுக்குது இல்லையா? அதிக மதிப்பெண்களை பெற்று நம்மளை உயர்த்தி வைக்குது. அது மாதிரி தாங்க இது நாள் வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டமாக வேலை செய்ய போகுது. கை மேலே பலன் வரப்போகுது. உங்கள் பயிற்சி எல்லாமே இப்போ உங்களுக்கு வெற்றி. இந்த யோகமோட வாழ்க்கை எப்படி மாற்றும் தெரியுமா? அதிர்ஷ்டத்தோட புதிய துவக்கம்னு சொல்லுது. குரு உங்களுக்கு 12ஆம் வீட்டில் இருந்து அரிய வெளிநாட்டு வாய்ப்புகள், புதிய தொழில் தொடங்கக்கூடிய திட்டங்கள், ஆன்மீகத்தில் உயர்வு, இந்த மூணையுமே சேர்ந்து தரப்போகிறாரு. அதே மாதிரி சூரியனினுடைய பார்வை உங்களுடைய விருப்ப சக்தியை விஸ்வ பவர்னு வில் பவர்னு சொல்லுவாங்க இல்லையா? முடியாததுன்னு ஒன்றுமே இல்லை, அந்த ஒரு நிலையை உங்களுக்கு கொடுக்க போகுது. நீங்கள் நினச்சது எல்லாமே இப்போ நடந்தே தீருங்க, நடந்தே தீரும். நடக்கலன்னு நான் சொல்லுங்க, பவர்ஃபுல்லாக சொல்கிறேங்க. நெருப்பு மாதிரி வேலை செய்ய போகிறீங்க. அதே மாதிரி மன அமைதி, ஆன்மீக ஒளி, இந்த யோகம் உங்களுக்கு குருவோட ஆதரவில் ஆன்மீக ஒளி கொடுக்குது. பல மீனராசிக்காரர்களுக்கு கனவுல தெய்வங்களினுடைய அருள் தோன்றுங்க. சிவன், தட்சிணாமூர்த்தி, குரு பகவான், இந்த தெய்வங்கள் எல்லாமே கனவுல ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. தியானம், தெய்வ சிந்தனை, யோகா பயிற்சி, இது எல்லாமே நீங்கள் தொடங்கிறதுக்கு நல்ல நேரங்க. இது ஆன்மாவோட உன்னத விழிப்பு. இதோட பொருளாதார நிலையில் உயர்வு பார்ப்பீங்கன்னு சொல்கிறேன். பழைய கடன்கள் குறையும், புதிய வருமான வாய்ப்புகள் திறக்கும். பங்குச்சந்தை, தங்கம், நிலம், இது போன்ற முதலீடுகளில் லாபம் வரப்போகுது. வெளிநாட்டு தொழில் வாய்ப்பு மிக வலிமையாக இருக்குதுங்க.
நீங்கள் தவறுதலாக எடுத்த முடிவு கூட இப்போ உங்களுக்கு சாதகமாக மாறும். நிச்சயமாக பலன் இருக்குங்க. என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்குங்க. ஒரு நல்ல மனசுக்கு இனி நடக்கிறது எல்லாமே நல்லதாக நடக்கும். அதே மாதிரி தொழில் உத்தியோகத்தில் உயர்வு, அரசு வேலை செய்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, பாராட்டு கிடைக்குங்க. தனியார் துறையில் வேலை பார்க்குறீங்களா, புதிய வாய்ப்புகள் இருக்குது. தொழில் தொடங்க நினச்சவங்களுக்கு திடீர் ஆதரவு கிடைக்கும். இதில் வெளிநாட்டில் வேலை செய்கிற மீன ராசிக்காரர்களுக்கு அடுத்த 7 மாதம் அதிர்ஷ்ட காலங்க. இதை அடுத்து குடும்ப அமைதி, உறவுகளினுடைய பந்தம் எல்லாமே நீடிக்க போகுது. பஞ்சபூத தத்துவங்களில் 12வது ராசியில் கடைசி ராசின்னு சொல்லக்கூடிய நீர் தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட மீன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. பொதுவாகவே நீர்னா என்னங்க? கருணை, அன்பு, பாசம், உணர்ச்சி, ஆன்மீகம் எல்லாமே நீரில் கலந்த குணங்கள் தான். ஸோ மீன ராசிக்கிட்டேயுமே இது எல்லாமே இருக்குங்க. மென்மையான மனசுக்கு சொந்தக்காரங்க, கலை உணர்வு, ஆன்மீகத்தில் ஈர்ப்பு, மனசாட்சி கட்டுப்பாடோடு வாழக்கூடியவங்க, நீதி நேர்மைக்கு துணை போகக்கூடியவங்க. தப்பான ஒரு ஆட்களை பார்த்தாங்க, தப்பான ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல சத்தியமாக இருக்க மாட்டாங்க, நகர்ந்துருவாங்க. தன்னோட கஷ்ட நஷ்டங்களை மறைக்கக்கூடியவங்க, தன்னால் யாரும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே மன உறுதி கொண்டவங்க. தலையே போனால் கூட போயிட்டு போகுது, உசுரே போகட்டுங்க, பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, என்னெல்லாம் என்னால் எல்லாம் யாருக்கும் கடுகளவு கூட துரோகம் நினைக்க முடியாது, யாருக்குமே கெட்டது நடக்கக்கூடாது, ஒரு உசுரை கூட கஷ்டப்படுத்துறதுனாவே உடனே இவங்க கண்ணிலிருந்து தண்ணீர் வந்துருங்க. அந்த அளவுக்கு மென்மையான மனசுக்கு சொந்தக்காரங்க. தோல்வி அடைஞ்சு தீயில விழுந்தாலும் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி உயிரிழந்து வரக்கூடிய தன்மை படைச்சவங்க. ஒரு உசுரை கூட எந்த இடத்துலையும் கஷ்டப்படுத்தவே மாட்டாங்க. பார்க்க அப்படியே பார்த்தீங்கன்னா வீர தீரமாக இருப்பாங்க, தடிமனாக இருப்பாங்க, பெரிய ஆளுங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி நிறைய பேர் பதவிகளில் கூட இருப்பாங்க. ஆனால் மனசு ரொம்ப மெலிசுங்க. சின்ன ஒரு விஷயம், ஏதாவது கண்ணுக்கு முன்னாடி யாராவது கஷ்டப்படுறத பார்த்துட்டா தன்கிட்ட இருக்கிறத எல்லாமே கொடுத்துட்டு வந்துடுவாங்க. திரும்ப திரும்ப அவங்கள பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களால முடிஞ்ச உதவி செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தவுமே மற்றவங்க கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி கெஞ்சலாக, அதாவது அந்த மாதிரி செஞ்சுமே கஷ்டப்படுது, ஏன் கடவுளே அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் கடவுளை இப்படி படைச்சிருக்க, என்னை ஏன் இப்படி படைச்சிருக்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணலாம் இல்லை. ஆனால் இவங்களுடைய வாழ்க்கையே அல்லல் பட்டுட்டு தாங்க இருக்கும். போராடக்கூடிய நிலைமையாக தான் இருக்கும். வாழ்க்கையே ரொம்ப முடியாமல் இருக்கும். ஆனால் இவங்களுக்காக இவங்க தெய்வத்துக்கிட்ட வேண்டவே மாட்டாங்க. மற்றவங்களுக்காக பாடுபடக்கூடியதில் மீன ராசி முதன்மையான ராசின்னு சொல்லலாங்க. இதோட மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு உறவால் உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகுதுங்க. கண்டிப்பாக நடந்தே தீருங்க. என்னன்னு தானே கேட்குறீங்க? நமக்கு ஒரு விஷயம் நல்லது நடக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு உறவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த உறவால் இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா? அந்த மாதிரி நவ கிரகங்களில் அசுரர்களோட குருன்னு சொல்லக்கூடிய சுக்லாச்சாரியார்னு சொல்லுவாங்க. சுக்கிர பகவானினுடைய இடமாற்றம் சந்திர பகவானினுடைய வீடான கடகராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய இவரால் குரு பகவானினுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய கடகராசியில் போகக்கூடிய இவரால் தாங்க உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்றம் வரப்போகுது. குறிப்பாக இந்த சுக்கிர பகவானினுடைய பயிற்சினால் அவருடைய அருளால் மீன ராசிக்கு ஜாக்பாட் அடிக்குதுன்னு நான் சொல்கிறேங்க. பணம் கொட்ட போகுது. மீன ராசி ஒட்டு மொத்தமாக என்னை அடிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுவீங்க. ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேங்க, உங்களுடைய ஜாதக கட்டத்தில் இதனால் கஷ்டப்படுறீங்க, பட்டுட்டு இருக்கீங்க. அது சனி பகவானாலேயோ இல்லை மற்ற கிரகங்களினுடைய தாக்கத்தினாலேயோ. ஆனால் எப்படி பாதிப்பு இருக்கோ அதே வகையில் சந்தோஷத்துக்குமே ஒரு சில கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. அது போல தான் சுக்கிர பகவான் அப்படிங்கிறவர் யாருங்க? கலை, ஆர்வம். ஒரு மனுஷன் நல்லா இருக்கிறது, மனைவி மக்கள் சரியாக இருக்கிறது, சுகபோக வாழ்க்கை அமைகிறது, சொத்து வாங்கிறது, கார் வாங்கிறது, வீடு வாங்கிறது, இது மாதிரி எல்லா விதமான மனுஷங்களோட சகல விதமான சுகத்திற்கும் காரணகர்த்தா தான் இவரால் எப்படி உங்கள் வாழ்க்கை நல்லா இல்லாமல் போயிருங்க. இவரை பொறுத்த வரைக்கும் குருவுடைய வீடு, குரு அப்படிங்கிறவர் நிறைய நல்ல
விஷயங்கள் செய்யக்கூடிய மங்களக்காரகன்னு மொத்தமாக பேர் எடுத்தவங்க. சுக்கிர பகவானும் சுபக்கிரகம், குரு பகவானும் சுபக்கிரகம். சுபக்கிரகமான சுக்கிர பகவான் சுபக்கிரகமான குரு பகவான் வீட்டுக்கு போகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தாங்க. இப்போ சுக்கிர பகவான் அப்படிங்கிறவர் கால புருஷ தத்துவத்தில் அவருடைய அமைப்பு அப்படிங்கிறது 2ஆம் இடம். அவர் அங்கிருந்து அவர் ராசி கட்டத்தில் 3ஆம் இடமான கடக ராசிக்கு போகிறாரு. அங்கேருந்து கணக்கெடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவரே 7ஆம் இடமான துலாம் ராசிக்கு அதிபதியாக வர்றாருங்க. அதாவது கால புருஷனுக்கு 2க்கும் 7க்கும் உரியவர் தான் இந்த சுக்கிர பகவான். இவருடைய இடமாற்றம் அப்படிங்கிறது இப்போ மீன ராசியோட ராசி கட்டத்தில் முதல் வீடு அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா குருவுடைய வீடு. அங்கே அறிவு, தர்மம், நல்ல மனசுக்கு பொருத்தமுங்க. 2வது வீடு அப்படிங்கிறது செவ்வாய், சொத்து, குடும்பம், பேச்சினுடைய ஆற்றல் இந்த இடம் பொருத்தங்க. 4வது வீடு அப்படிங்கிறது புதன், கல்வி, வீடு, தாயுடைய ஆசீர்வாதம், வண்டி, வாகனம் இங்கே பொருத்தம். 5வது வீடு சந்திரனுடைய வீடு, பிள்ளை பாக்கியம், கலைத்திறமை. 7வது வீடு புதன், 4வது வீட்டுக்கும் 7வது வீட்டுக்கும் புதனே வர்றாரு. திருமண உறவு இங்கே வருங்க. 9ஆம் வீடு செவ்வாய். ஸோ 2வது வீட்டுக்கும் இவர் தான் உரியவர், 9வது வீட்டுக்கும் இவர் தான் உரியவர். ஸோ 9வது வீடு அப்படின்னு பார்த்தோன்னா அதிர்ஷ்டம், தர்மம். 10வது வீடு குரு, அப்போ தொழிலையும் உயர்வையும் கொடுக்குதுங்க. 11வது வீடு சனி, ஆதாயம், பெரிய வட்டாரம் உங்களுக்கு இருக்கும். 12வது வீடு சுக்கிரன். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் மீன ராசிக்கு சுக்கிர பகவான் 12ஆம் இடத்துக்கு உரியவர். ஆன்மீகம், வெளிநாடு யோகம், நிறைய விஷயங்கள்ல அனுபவத்தை கொடுக்குறாரு. ஸோ மீன ராசியை பொறுத்த வரைக்கும் மீன ராசி மனிதர்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்னா ஆன்மீகம் சார்ந்தவர்களாக இருப்பீங்க, கலை சார்ந்தவர்களாக இருப்பீங்க, அறிவு சார்ந்தவர்கள் இருப்பீங்க, தர்மம் சார்ந்தவர்களாக இருப்பீங்க, நீதி நிரம்பி கட்டுப்பட்டு வாழ்வாங்க. ஸோ இப்படிப்பட்ட உங்களுக்கு அழகுக்கும், அன்புக்கும், மகிழ்ச்சிக்கும், கலைக்கும், கவர்ச்சிக்கும், செல்வத்துக்கும், மனைவிக்கும், பிள்ளைக்கும், சுக வாழ்க்கைக்கும் சொந்தக்காரனான சுக்கிர பகவான் அன்பு, காதல், அழகு, படைப்பாற்றல், சுக வாழ்க்கை, கவிதை, இசை, கலை இது எல்லாத்தையுமே தரக்கூடிய சுக்லாச்சாரியார்னு சொல்லக்கூடிய அசுரர்களுக்கு குருவான மிகுந்த ஞானம் கொண்ட தத்துவம் தெரிந்த மந்திர சக்தி கொண்ட இவர் மீனத்துக்கு போகிறதுனாலையும் செல்வத்தையும் புகழையும் கலையிலையும் சந்தோஷத்தையும் கொடுக்க போகிறாருங்க. இப்போ மீனராசிக்கு சுக்கிர பகவானினுடைய பங்கு அப்படிங்கிறது 3வது வீடும் 8வது வீடும் அதிபதியாக நிற்கிறாரு. 3வது வீடு அப்படிங்கிறது தைரியம், உடன்பிறப்புகள், முயற்சி. 8வது வீடு அப்படிங்கிறது ஆயுள், மர்மம், விபத்து, மாற்றம். இதனால் சுக்கிரன் எப்போவுமே மிகுந்த சாந்தம், சின்ன சின்ன தடைகள் ஆனால் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுத்துருவாரு. மீன ராசிக்கு சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் மிதமான கருங்க. நல்ல இடத்துல இருந்தால் அதிர்ஷ்டம், செல்வத்தை கொடுப்பாரு. கெட்ட இடத்துல இருந்தால் கொஞ்சம் உறவுகள், சிக்கல்களையும் செலவையும் கொடுப்பாரு, மனஸ்தாபத்தையும் கொடுப்பாரு. மற்றபடி சுக்கிர பகவானால் மீனராசிக்கு எப்பேற்பட்ட காலத்திலையும் பாதிப்பு அப்படிங்கிறது கிடையாதுங்க. கொஞ்சம் சின்ன சின்ன தடையில் தான் வரும், 100க்கு ஒரு 2% வச்சுக்கலாங்க. ஸோ பொதுவாகவே சுக்கிரனால் நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்போ அவரே உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்கிறப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான். மீன ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மீன லக்னத்திற்கு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் அமர்றாரு சுக்கிரன். உங்களுக்கு 3க்குரியவர், தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு உரியவர், 8க்குரியவர், வலி, வேதனை, துக்கத்தை கொடுக்கக்கூடியவர் இவராகவே நிற்கிறாரு. அதாவது சுக்கிர பகவான் திரிகோணத்தில் அமர்ந்திருக்கிறது மிக சிறப்புங்க. சுக்கிர பகவானால் பெரிய கெடுதல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. அதனால் நீங்கள் எந்த இடத்துலையும் பயப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. சின்ன சின்ன தடைகள், தடங்கல்களை மட்டும்தான் கொடுப்பாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா குறிப்பாக சுக்கிரனும் புதனும் நண்பர்கள். இதனாலேயே 5ஆம் வீட்டில் அமர்றப்போ குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் நல்ல பலன்கள் கிடைக்கும். ஏன்னா சுக்கிரன் அப்படிங்கிறது குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அற்புதமான காலகட்டமாக இருக்கும். குழந்தைகளுக்கும் சரி, உங்களுக்கான கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்குங்க. 5ஆம் இடத்துல கூடிய சுக்கிர பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தான
ஸ்தானத்தை பார்க்குறாரு. உங்களுடைய முயற்சிகளால் எல்லா விதமான விஷயங்கள்லையுமே வெற்றி அடைவதற்கான காலகட்டம். இப்போ உங்களோட ஜாதக கட்டத்தை எடுத்துக்குவோம். சுக்கிர பகவான் உங்கள் ராசி கட்டத்தில் எங்கே இருக்காருன்னு பாருங்கள். அவர் கூட ஏதாவது கிரகங்களினுடைய கூட்டணி இருக்காங்களான்னு பாருங்க. ஓகேங்களா. ராகு கேது சனி பகவானை தவிர்த்து கூடவே செவ்வாயும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இவங்களாம் வந்து அசுப கிரகங்கள்னு நம்ம சொல்லுவோம். இவங்களுடைய கூட்டணி இல்லை அப்படின்னா வாழ்க்கை வந்து ஓரளவுக்கு சோதனை வந்தாலும் சாதிக்க போகிறவங்கள நிறைய விஷயத்தில் வெற்றி பெறுவீங்க. ஒரு வேளை இவங்களுடைய கூட்டணி இருக்குது அப்படின்னா, ஏன் சூரியனே உங்களுக்கு இருந்தால் கூட அது வந்து பாதி சுபம் பாதி அசுபம்னு சொல்லுவோம். ஸோ இந்த கிரகங்களினுடைய சேர்க்கை இருந்தாலுமே வாழ்க்கை வந்து கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். ஸோ அதெல்லாம் சரி செய்கிறதுக்கு என்ன பண்ணணும்